அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை நல்லபடியா சந்தோஷமா கொண்டாடுங்க. இன்னைக்கு நாம தலைவன் தம்பி தலையில படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது நிதேஷ் சகதேவ் அவர்கள். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மலையாள டைரக்டர். ஆக்சுவலி அவர் ஃபேலிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படமானது ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஃபீல் குட் படம். அவர்கிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட், அதாவது தமிழ்ல ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா, எனக்கு ட்ரெய்லர் கட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு படம் வர்த்தா இருக்கா இல்லையான்னு நம்ம டீடைல் ரிவ்யூல பார்க்க போறோம். ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். தலைவன் தம்பி தலையில இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து போர்ட் பிரசிடென்ட்டா இருக்காரு ஜீவா அவர்கள். அவர் தான் ஊருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தலையிடுவாரு, அதாவது சால்வ் பண்ணக்கூடிய ஆளு. அவர் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண போறாரு. வீட்ல சாயந்தரத்துக்கு மேல ஒரு கல்யாணம் நடக்குது. பசங்க வீட்டுக்காரங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னுடைய எதிரி வீடான, அதாவது இளவரசு வீட்ல தான் கல்யாணம் நடக்குது. தன்னுடைய எதிரி வீடான தம்பிராமையா வீடு பக்கத்துல இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி வாய்க்கா தகராறு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பின் கதை இருக்கு. தம்பிராமையா வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, நான் அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு தான் இந்த உடலை எடுப்பேன் அப்படின்றாரு. ஏன்னா 10:30 மணிக்கு இவங்களுக்கு கல்யாண டைம், முகூர்த்த டைம். ஊர் மக்கள்லாம் யார் வீட்டுக்கு போறோன்ற கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அப்ப இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அதாவது பஞ்சாயத்து நடத்துவாங்க. இந்த பஞ்சாயத்துல இவர் கண்டிப்பா கரெக்டான இது கொடுக்கணும். ஏன்னா அவர் அடுத்த எலெக்ஷன் நிக்க போறாரு. அந்த ஓட்டுகள்லாம் ரொம்ப முக்கியம்ன்றனால அவருக்கும் அவருடைய வாழ்க்கையும் மற்றவங்க வாழ்க்கையும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. யார் ஜெயிச்சா அப்படின்றது தான் கதைக்களமா அமையுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பா இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேவை பாராட்டியே ஆகணும். கண்டிப்பா போர் அடிக்காத ஒரு ஸ்கிரீன் பிளேவா அமைஞ்சது. படம் பாத்தீங்கன்னா 1 hour 55 minutes தான். போற வேகமே தெரியல. எந்த இடத்துலயுமே நமக்கு போர் அடிக்காம, சலிப்பு தட்டாம இந்த படத்துல நம்மள உட்கார வச்சிடுறாங்க. அதுவே பாராட்டுக்குரியது. முக்கியமா நம்ம தமிழ் படம் தான் பாக்குறோமா இல்ல மலையாள படம் பாக்குறோமான்ற மாதிரியான கன்ஃபியூஷன் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரியான த வே ஆஃப் மேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லியாகணும். எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு மலையாள படம் ஃபீல் தான் இருந்தது. ஃப்ரம் ஸ்டார்ட்லேயே பாத்தீங்கன்னா டாப் கீர்ல போட்டு படத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. அந்த ஆரம்பிச்சு விட்டது எண்டிங் வரைக்குமே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா கிளைமேக்ஸ் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கிளைமேக்ஸ், அதாவது போற போக்குல சொல்லிட்டு போறதுன்னு கூட சொல்லலாம். எம்.ஆர். ராதாவோட அந்த சென்டென்ஸை வச்சு படத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்திருப்பாங்க. அது பெர்ஃபெக்ட்டா இருந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதாவது இந்த ஊரை திருத்த முடியாதரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது செம்மையா கேப்சர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல. அண்ட் இந்த படத்துல காமெடிஸ் ஆனது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. சின்ன சின்ன காமெடிஸ் தான், அது எல்லாமே செகண்ட்ஸ் அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போற காமெடி தான். அது எல்லாமே கரெக்டான டைமிங்ல அமைஞ்சிருந்தது. அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப்லயும் வர காமெடிஸும் நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்துல டெக்னிக்கலா ரொம்ப பாராட்டி ஆகணும். அர்ஜுன் அவர்களுடைய எடிட்டிங் கட், முக்கியமா ஸ்லோ மோஷன் அவர் பண்ண ஷார்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஷார்ட்ஸ்லாம் கவனிக்கக்கூடிய வகையில இருந்தது. அண்ட் பப்ளு அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி சீரியஸாவே ரொம்பவே நீட்டா பண்ணித்தர இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த முக்கியமா நேச்சரோட பிளெண்ட் பண்ணி இந்த படத்துக்கான டிஓபி கொடுத்து தராரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த படம் ஜீவாவோட ஒரு கம்பேக் படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆனது இந்த படம் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப கேஷுவலா நடிச்சுட்டு ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். மனுஷன் பொதுவாவே நம்ம பக்கத்து வீட்டு பையன் பேசுற மாதிரி அழகா பேசிட்டு போற மாதிரி இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா பக்கத்து வீட்டு பையன், அதுவும் ஜீவா மாதிரியான ஒரு பையன் சூப்பரா நடிச்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லியாகணும். அந்த தலைவர் அப்படின்ற மாதிரி, அதாவது தலைவர் மாதிரியும் இருக்க மாட்டாரு, ஒரு சக மனுஷன் மாதிரி இருந்து இல்ல இந்த ஊரை திருத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ற ஆளு. அந்த கேரக்டர் ரோரை நல்லா, அவருடைய கேரக்டர் ஆர்க்கும் சரி நல்லாவே எழுதப்பட்டிருந்தது. சூப்பரான ஒரு நடிப்பு அவர் சைட்ல இருந்து. கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல கம்பேக். அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா தம்பிராமையா அப்புறம் இளவரசு, இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமா எனக்கு தம்பிராமையாவோட இளவரசோட நடிப்பு ரொம்பவே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் கோவப்படுற சீன்ஸ்லாம் நமக்குள்ள ஒரு மாதிரியான சிரிப்பு வரும். அது நல்லாவே பண்ணியிருந்தாரு. அப்புறம் பிரார்த்தனா நாதனுடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அப்புறம் ஜென்சன் திவாகர், அவர் எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி இருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்பப்போ கொட்டையை குழப்புற ஒரு ஆளா வருவாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அவரோட நடிப்பும் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பெரிய பலம்னா கண்டிப்பா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட பலம்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா நடிச்சாங்க, ரொம்ப இயல்பா இருந்தாங்க, அந்த நேச்சருக்கு ஏத்த மாதிரி இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க எடுத்துட்டு போன அந்த லொகேஷனே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பொலிவா சொல்லுவோம், மலையாள படத்துல பாத்தீங்கன்னா ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி தான். அதாவது என்னதான் நடிகர்கள் இருந்தாலும் அந்த லொகேஷன் ஒரு கேப்சர் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துல லொகேஷன் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கு.
அது ஒரு கதை சொல்லுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய செகண்ட் ஹீரோனா கண்டிப்பா விஷ்ணு விஜய் அவர்களுடைய இசைன்னு சொல்லலாம். அவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்ட விதமா இருக்கட்டும், பாடல்கள்னா அப்படியே தனி பாடல் அப்படின்ற மாதிரி இல்ல, படத்தோட அந்த ரன்னிங் ஸ்கிரீன் பிளேயோட இருக்கிற பாடல்கள் தான் இருந்தது. அண்ட் அதை தாண்டி பிஜிஎம் ஒர்க்ஸ் படம் ஃபுல்லாவே த்ரூ அவுட்டா சூப்பரா இருந்தது. லைக் ஐ திங்க் தள்ளுமாலா அவர் தான் பிஜிஎம் ஒர்க்னு நினைக்கிறேன். அண்ட் இது கூட நினைக்கிறேன் பிரேமலு, அப்புறம் ஜிம்கானா, இதுக்கெல்லாம் மியூசிக் அவர் தான் நினைக்கிறேன். அந்த படத்துல வர அந்த ஸ்கிரீன் பிளேக்கு ஏத்த மாதிரியான சாங்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துல போட்டிருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளேக்கு ஒன்றிணைந்தது, அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பா எந்த இடத்துலையுமே படம் போர் அடிக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேவையும் ஒரு சில இடங்கள்ல கொண்டு போயிருந்தாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. முக்கியமா இந்த பாடியை வச்சு இவர் தம்பிராமையா பண்ற அட்ராசிட்டியா இருக்கட்டும், இளவரசு பாத்தீங்கன்னா கல்யாணம் நடத்தப்படுற விஷயமா இருக்கட்டும், அமைதியா இருக்கட்டும், மாப்பிள்ள பாத்தீங்கன்னா பொண்ணை பார்க்கணும்ன்ற ஆர்வத்துல அவர் பேசுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஜீவாவோட சின்ன சின்ன டைமிங் அட்ராசிட்டியும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. சரி, இந்த படத்துல என்ன பெட்டர்மெண்டா வர வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல காமெடி கூட இன்னும் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. காமெடி இருந்தது, ஆனாலுமே இன்னும் பத்தல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்னுமே நிறைய இருந்திருந்தா இந்த படம் ஒரு மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி இது வெறும் ஃபன் படம் பண்ணக்கூடிய படம் மட்டும் இல்ல. ஆக்சுவலி இது லிட்டரலி ஒரு சின்ன அரசியலும் பேசுது. சின்ன அரசியல் என்ற மீன்ஸ் ஒரு ஃபீல் குட் விஷயத்த சொல்றாங்க, அது வேற ஒரு போக்குல சொல்றாங்க, அது ஸ்கிரீன் பிளே வடிவில சொல்றாங்க. அது சொன்ன விதம் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு பர்சனலா காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கலாம். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ மத்தபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்ல கண்டிப்பா பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படமானது இந்த பொங்கலுக்கு பார்க்கக்கூடிய, கண்டிப்பா ஃபேமிலியோட போய் தாராளமா ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிளான நல்ல ஒரு படம். ஆக்சுவலி நல்ல படம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நேத்து பார்த்த படத்தை விட இது பெட்டர் படம்னு கூட சொல்லலாம். சோ இந்த படமானது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5க்கு 3.25. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.